தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏன்னா வெளியில துபாய், சிங்கப்பூர் இப்படி கூட அங்கே இருக்க தமிழர்கள்லாம் வாழ்த்தி நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து. ஆகவே வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லி பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அது உங்களால் தான் ஊடகம் மூலியமாக அது போச்சு. இப்போ அவர் பேசும்போது உள்ளாட்சி தேர்தலை சொன்னார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 90% ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ 90% திராவிட முன்னேற்றக் கழகம் சென்ற உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. 10% தான் வெற்றி பெற முடிந்தது. பேரூராட்சி 0, நகராட்சி 0, மாநகராட்சி 0. நாங்கள் யாரையும் இப்போ குறை சொல்ல வரல. தயவுசெய்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இறங்கி வந்தால் தான் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி. இப்பொழுது அது வெளியில் சொல்ல முடியாது, அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதமும் அனுப்பப்படும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் அம்மா சிலை முன்பு வந்து ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு சபதமாக ஏற்றிருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகவே நானும் கேசி பழனிசாமியும் மற்றவர்களும் இங்கே சில மாவட்ட கழக செயலாளர்கள், ராமசாமி எல்லாரும் வந்திருக்கோம். இங்கேருந்து கஜேந்திரன், அவர் பாபு வந்திருக்காரு. இதிலிருந்து காரைக்கால் கவுடர், இப்படி எக்கச்சக்கமாக ஃப்ரெண்டு முருகேசன், இப்படி நிறைய பேர் வந்திருக்கோம். எக்கச்சக்கமாக பாய், கோயம்புத்தூர்லேருந்து ஜாகிர் ஹுசேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இதில் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அது திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மாகட்டும், எல்லோரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்கின்ற. ஏன்னா ஏற்கனவே மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்ன ரெடின்னு சொல்லிட்டார் வர்றதுக்கு. ஆகவே ஒத்துழைத்தால் முடிஞ்சிடும். அது ஒரு நாள் வேலை தான். ஆனால் அதுக்குரிய வேலையில் நாங்கள் இறங்குவோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கனவின்படி, மக்களினுடைய அறிவுரையின்படி ஒரு மாபெரும் இடத்தை உள்ளாட்சி தேர்தலிலே பிடிக்க காரணமாக அமைவோம். இந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் இந்த குழு இங்கே மாத்திரம் மேல் லெவலில் மாத்திரம் இல்லாமல் மாவட்ட, அவர் சொன்ன மாதிரி ஒன்றிய லெவல்லாம் அங்கங்கே நிர்வாகிகளை போட்டு அதை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்படும். இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் நாங்களா வேணான்றோம், அது இல்லைங்க. அவர் அமமுக கட்சின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் அந்த கட்சியை விட்டு இங்கே வரணும். அது வந்தால் வெல்கம், நம்ம ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்லலையா, வந்தால் வெல்கம். அவருடைய கட்சியை கழிச்சிட்டு ஏடிஎம்கே வர்றாருன்னா வரட்டும். என்ன, வாட் இஸ் த ராங்? தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இணையணும்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருந்த பழனிசாமி நானும் சேர்ந்து நிற்கிறோம். ஆகவே அவர்களுக்குள் எங்களுக்குள் யாரும் எதிரி இல்லை. இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும். அது முக்கியமாக யார் கையில் இருக்குன்னா, அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி கையில் தான் இருக்கு. அவர் தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணார்னா அதிமுக விடிவு காலம் பிறந்து விடும்.